ஹாய் கெஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல்ல நம்ம வெஜ் மேகி ரெசிபி நூடுல்ஸ் தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மேகி நூடுல்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வெஜிடபிள்ஸ்ல நான் வந்து கேரட், பீன்ஸ வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆனியன். நம்ம எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன அதில போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸையுமே இதில ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட்டும், பீன்ஸும் தான் எடுத்திருக்கேன். எப்படியும் குழந்தைங்க வந்து அ நூடுல்ஸ் வந்து ரொம்பவே லைக் பண்ணுவாங்க. பட் நம்ம அப்படியே குடுக்குறக்கு ஏதோ நம்ம கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றதுனால, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இத யூஸ் பண்றேன். கொஞ்சமா வந்து நீங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாரி மீடியம் ஃப்ளேம்ல க்ளோஸ் பண்ணி வச்சீங்கன்னா, ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வெந்துரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லாவே 90% குக் ஆயிடுச்சு. சூப்பரா குக் ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஆ ஒரு 3 பீசஸ் ஆஃப் நூடுல்ஸ் தான் வந்து நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து அதோட 3 பாக்கெட் ஆஃப் அந்த மசாலாவ வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நான் 1 1/2 டம்ளர் அளவுக்கு தான் போடுறேன். 3 நூடுல்ஸ் பாக்கெட்டு 3 பீசஸ் எடுத்திருக்கேன். பட் வாட்டர் வந்து நான் 1 1/4 டம்ளர் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அந்த மாரியெல்லாம் ஊத்துனா ரொம்பவே கொழ கொழன்னு ஆயிடும். அதுக்காக ஒரு 1 1/4 டம்ளர் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இத வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஆ நூடுல்ஸ இதுல போட்டதுக்கு அப்புறமா நம்ம சிம்லயே தான் வச்சு குக் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் சூடாயிரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாரி நல்லா தண்ணி கொதி வந்துட்டும். அப்பதான் வந்து நூடுல்ஸ் சீக்கிரமா வந்து குக் ஆயிடும். அதுக்காக தான். இப்ப வந்து நான் 3 பீசஸ் நூடுல்ஸையுமே இந்த மாரி 2ஆ கட் பண்ணி போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம நெறையா தண்ணி இருந்தா தான் வந்து அப்படியே போடும்போது சீக்கிரமா வேகும். நான் வந்து கம்மியா தானே தண்ணி ஊத்திருக்கேன். அதனால இந்த மாரி பீஸா போடும்போது தான் சீக்கிரமா வேகும். அதுக்காக தான். இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. இது வந்து நல்ல ஓரளவுக்கு சாஃப்ட்டா இருக்கும். இந்த மாரி கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும், அந்த நூடுல்ஸும் நல்லாவே மிக்ஸ் ஆற மாரி நீங்க கலந்து விட்டுருங்க. அப்பதான் வந்து மசாலா வந்து நல்லா அந்த நூடுல்ஸ்ல வந்து பிடிக்கும். அதுக்காக தான். இப்போ நம்ம அகைன் மூடி வச்சிடலாம். நல்லா சிம்ல வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி விட்டுருங்க. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு 90% இழுத்துருக்கும். இப்போ லைட்டா இருக்கிற அந்த வாட்டருக்காக நம்ம இன்னி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாரி ஃபுல்லா சிம்ல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அகைன் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஃபுல்லா வாட்டர் எல்லாம் அப்சர்வ் பண்ணி சூப்பரா ஒரு நூடுல்ஸ் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபிய எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை கைஸ்.